வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வடக்கில் போதைப்பொருள் பாவனைக்கு உடந்தையாக இருக்கின்றவர்கள் மிக முக்கிய புள்ளியாக இருக்கின்றவர் இராணுவத்தினரால் தான் போதைப்பொருள் கடத்தப்படுகிறது, போதைப்பொருளுக்கு மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் என்ற பல கருத்துக்கள் வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்துதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கை நிர்வாகம் செய்த காலங்களில் அங்கு போதைப்பொருள் பாவனை என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் போதைப்பொருள் விநியோகம் என்பது முழு மூச்சாக தற்பொழுது நடைபெறுகின்றது. யுத்தம் முடிந்த பின்னரே வடக்கில் ஆவா குழு உருவாக்கப்பட்டது, கிரீஸ் மனிதர்கள் என்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. பல வாழ்வெட்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டன. ஜாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அவர்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கேற்ற வகையில் இந்த விடயங்கள் இராணுவ புலனாய்வு அமைப்புகளால் தொடர்ந்தும் உருவாக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருந்தது. வடக்கில் மட்டுமல்ல, கிழக்கிலும் போதைப்பொருள் விநியோகம் அதிகரித்தது, கசிப்பு உற்பத்தி அதிகரித்தது. ஒரு தீவுக்குள்ளே எத்தனை பெரிய முரண்பாடுகள், இனவாதமற்ற ஆட்சி என்று கூறினாலும் இன்னும் பிளவுகளையும் பிணக்குகளையும் தாண்டி வராமல் இருக்கின்றது இந்த அரசு. கண்துடைப்புக்காக தெற்கை வளர்க்கும் சிங்கள அரசு தமிழர் தாயகத்தில் போதையின் பாதைக்கு வழி கொடுப்பது அரச இராணுவம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூற்று பெரும் உண்மையை விளக்குகின்றது. போதை வஸ்தை ஒழிக்க அதனுடன் மோத ஸ்ரீலங்கா அரசு தயார் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சூளுரைத்துள்ளார். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருளை ஒழிப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற வகையிலான ரீதியில் அவர்கள் போராடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். புலிகளின் வடக்கு கிழக்கில் நிர்வாகம் செய்த காலங்களில் அங்கு போதைப்பொருள் பாவனை என்பது முற்றாக இல்லை என்றே கூறலாம். அத்துடன் முழுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் போதைப்பொருள் விநியோகம் என்பது முழு மூச்சாக நடைபெறுகிறது. வடக்கில் போதைப்பொருள் பாவனைக்கு இராணுவத்தினரே முழு பொறுப்பு என்று கஜேந்திரகுமார் எம்பி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் பிரச்சனை ஏற்பட்டால் இராணுவ முகாம்களில் சென்று ஒளிவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதேவேளை நாடளாவிய ரீதியில மக்கள் தொகையை விடவும் மதுபான சாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை நேற்றைய தினம் வடக்கில் இராணுவத்தினாலேயே போதைப்பொருள் விநியோகம் நடைபெறுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாத உரையில கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். வடக்கின் கல்வி நிலையில கடந்த காலங்களில் சரிவுகள் ஏற்பட்டாலும் தற்போது அது வலுவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். வடக்கு கல்வி வீழ்ச்சிக்கு போதைப்பொருள் மாஃபியாக்கள் காரணம் என்று சொல்லியிருந்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அமைச்சரே வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது என்று சொல்லுகிறீர்கள், அதை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா? வடக்கில் போதைப்பொருள் கடத்தல இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர், அவர்களை எப்போது வெளியேற்ற போகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி இருந்தார். இதற்கு பதில் வழங்கிய கடற்தொழில் அமைச்சர், வடக்கில் போதைப்பொருள் கடத்தல்ல கடந்த காலங்களில் காவல்துறையினர் இராணுவம் இணைந்து தொடர்பு பட்டிருந்தார்கள். அந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னால போதைப்பொருள் மாஃபியாக்களும் உங்கள் கட்சியின் அரசியல் தலையீடுகளும் உங்கள் நண்பர்களின் கட்சியினரும் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் என ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி. கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த முடியுமானால் நாட்டின் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் உள்ள காவல்துறையினர் சீராக இருந்தால் போதைப் பொருட்களினால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் வடக்கில் அதிகரித்து வருகின்ற போதைப்பொருள் விநியோகம் பாவனைகளில் இராணுவத்தினர் காவல்துறையினருக்கு நேரடி தொடர்புகள் உண்டு. அவர்கள் தான் போதைப்பொருளுக்கு முழு காரணம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என தமிழ் தேசிய கட்சிகளின் எம்பிக்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். தமிழ் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பாவனை சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் வன்முறைகள் சமூகத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதனால் பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இந்த நிலைமை மேலும் அதிகரித்து இருக்குது. போதைப்பொருள்
போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்கள் இல்லாமை அதுக்கு பெருங்காரணியாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் அரசு உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதனால புனர்வாழ்வளித்தல், சிறுவர்கள் பெண்களை பாதுகாத்தல் என்பதும் மிகவும் அவசியம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தின் 20 பிரிவுகளில் 17 பிரிவுகள் இந்த மாகாணங்களில் உள்ளன. குறிப்பாக வடக்கில் மாத்திரம் 14 பிரிவுகள் இருக்குது. கரையோரம் முழுவதும் 1 கிலோமீட்டர் இடைவெளியில் பொதுமக்களின் காணிகளை பிடித்து கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற ரீதியில படையினர் இருப்பதோடு யாழ்ப்பாணத்தில் 14 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற வகையில் வன்னியில 10 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற ரீதியிலும் படையினர் இருக்கிறார்கள். போரை வென்றெடுத்தவர்கள் என்றும் தமது புலனாய்வு பலமாக இருக்கின்றது என்றெல்லாம் அரசு தரப்பு கூறுகிறது. ஆனால் ஆவா குழுவினர் காவல்துறையினர் வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்கள் இப்போது ஓடி ஒளிவது இராணுவ முகாம்கள் மற்றும் கடற்படை முகாம்களுக்குள்ளேயே காணப்படுகிறது. இது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதே இராணுவம் அதே படையினரை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற கனவு காண்பது போலியாகும். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இராணுவம் இப்பொழுது தமிழர்களை எதிரிகளாகவே பார்க்கின்றனர் என்பதே உண்மை. இவர்களின் மனோநிலையை மாற்றாமல் எப்போதும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாட்டின் அதி உயர் பீடமாக காணப்படுகின்ற நாடாளுமன்றத்திலேயே தற்போது நாட்டில் போதைப் பொருட்களால் சீரழிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் ஊடுருவல் பாடசாலையில் கூட இடம்பெற்று வருவதை தற்போது நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. போதைப்பொருள் பாவனையால் எமது சந்ததிகள் ஒரு தொகுதி எதிர்கால தலைமுறையினர் அழிந்து வருகின்றனர். இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் காவல்துறையினருக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்குமுறையாக செயற்படுத்துங்கள். இந்த விடயத்தில் கூடிய கரிசனை செலுத்தி போதைப் பொருட்களிடமிருந்து எமது மக்களை காப்பாற்றுங்கள். அதுக்குரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆவேசமாக பேசியிருப்பதையும் சொல்லியிருப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்குல போதைப்பொருள் பாவனை, அதன் விநியோகம் மற்றும் வியாபாரம் என்பன பரந்துபட்டு காணப்படுகிறது. ஆகவே போதைப்பொருள் விநியோகம் பாவனையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நடவடிக்கைகள் இறுக்கமாக முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறான தீய வேலைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இராணுவத்தினர், காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கடற்படையின் கீழே கேரள கஞ்சா கொண்டு வரப்படுகிறது. அதாவது வெல்வெட்டி துறையில வாழ்வெட்டு குழுவை சேர்ந்தவரை அமைச்சர் ஒருவர் தமது பிராந்திய இணைப்பாளராக தேசிய மக்கள் சக்திக்கு இணைத்துள்ளார் என்ற விடயங்கள் பரவலாக மக்களால் பேசப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு உள்ளது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும். போதைப்பொருள் ஒழிப்புக்கு உரிய நடவடிக்கை அரசு நிறுவன மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இங்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேல்மாகாணம் வடக்கு பிரிவின் சிறப்பு அதிரடிப்படையினர் ராகம கெண்டலியத்த பாலுவ பகுதியில் நடத்திய சுற்றி வளைப்புல 52.6 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை நாட்டின் 2 பகுதிகளில் இடம்பெற்ற மேலும் 2 விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சட்டவிரோத மதுபான தயாரிப்பில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவிலான கோடா மற்றும் உபகரணங்கள் மீட்கப்பட்டிருக்குது. ராகமையில் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல். ராகம பகுதியில் வசித்து வந்த 34 வயதுடைய குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக ராகம காவல்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மன்னாரில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி இடம்பெற்ற மன்னார் மடு காவல்துறை பிரிவி நீராணி இழுப்புக்குளம் பகுதியில் பூவரசன் குளம் முகாமின் சிறப்பு அதிரடிப்படையினர் நேற்று நள்ளிரவு நடத்திய திடீர் சோதனையின் போது சட்டவிரோத மது தயாரிப்பில் ஈடுபட்ட 25 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 25 லிட்டர் சட்டவிரோத மதுபானம், 80 லிட்டர் கோடா மற்றும் மதுபான உற்பத்திக்காக செப்பு பானை உள்ளிட்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சந்தேக நபர் மடு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். 3வது டிக்காவெல்லவில் கோடா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காலியேல முகாமின் சிறப்பு அதிரடிப்படையினர் டிக்கவெல்ல பகுதியில் நடத்திய மற்றும் ஒரு சுற்றி வளைப்புல 160 லிட்டர் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவர் சந்தேக நபர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காலியேல காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மதுபான தயாரிப்புக்கு எதிரான நமது தேடுதல் வேட்டை தொடரும் என சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் ஆணைக்கு அமைவாக போதைப்பொருள் பாவனையை முழுமையாக இல்லாது ஒழிக்க வேண்டும்
வேண்டும் என்றார். வடக்கில் உள்ள போதைப்பொருள் பாவனைக்கு முழு பொறுப்பு இராணுவத்தினரையே சாரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தெற்கில் அனுர அரசாங்கம் போதைப்பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்று கூறியிருக்கின்றனர். விசேஷமாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய அளவில் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப் பொருள் ஒழிப்புக்கு நாடளாவிய ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த போதுதான் அவர் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தி இருந்தார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அரசாங்கமும் காவல்துறை திணைக்களமும் தனியாக போதைப் பொருளை தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது. அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். போதைப் பொருளுக்கு உதவும் காவல்துறையினர் விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர்களை தாங்கள் விலக்குவோம் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக இராணுவம், சுங்கம், குடிவரவு, குடி அகழ்வு திணைக்களம், காவல்துறையினர், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளில் உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் வடக்கு கிழக்குல போதைப்பொருளுடைய பாவனைக்கு மிக முக்கியமானவர்கள் இராணுவத்தினர் என்று சொல்லி தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளினால நாடாளுமன்றத்தில் அதிக அளவில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி அதிக அளவில் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். இதனை நேற்று தினம் சபை அமர்வின் போதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். வடக்குல போதைப்பொருள் பாவனைக்கு இராணுவம், காவல்துறையினர் தான் காரணம் என்ற விடயத்தை. ஆகவே அரசு இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருள் ஒழிப்பதற்காக தன்னுடைய நகர்வை செய்கிறார். இன்னொரு பக்கம் அதே அரசானது ஏற்றுக்கொண்டிருக்கிறது வடக்குல காவல்துறையினரும் இராணுவமும் தான் காரணம் என்று. இன்னும் தாயக பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் சுட்டி காட்டுகிறார்கள். எப்படி இந்த விடயத்தை சரி செய்ய போகிறார்கள், யார் இதை எந்த வகையில கை ஆள போகின்றார்கள் என்கிற பல நகர்வுகள் இருக்குது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகளை. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.